திமுகவுடன் கூட்டணி ஏற்படாது என்று மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வரும் பொதுத் தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வெள்ளியன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடாது என்றும் பொதுத் தேர்தலே தங்களின் இலக்கு என்றும் கூறினார். பொதுத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி ஏற்படாது என்று திட்டவட்டமாக கூறிய ராமதாஸ் அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு தங்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதிமுக நாங்கள் ஒரு ரூபாய் கூட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்து அதை செயல்படுத்தினால் நாங்கள் போட்டியிடுவதை பற்றி யோசிப்போம். ஆனால் அது அவங்க சொல்ல போகிறதில்ல. அதனால் வழக்கமாக நாங்கள் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடாது என்று கூறிய ராமதாஸ் ஜெயலலிதாவுக்காக தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் வரிந்து கட்டி வேலை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் கட்சியான திமுகவிடம் டிராபிக் ராமசாமி ஆதரவு கேட்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார்.